Hello students, welcome to Hiba Max Study Time. 10th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 4 Exercise 4.2 5th sum இந்த வீடியோல பார்க்கலாம். First 4 sums already solve பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. 5th question பாருங்க. The altitude of a right angle triangle is 7 cm less than its base. ஸோ இங்க நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பத்தி பேசுறாங்க. சரிங்களா? ஆல்டிடியூட்னா இப்படி பெர்பெண்டிகுலரா இருக்கிறது. இந்த பெர்பெண்டிகுலரா இருக்கிற ஆல்டிடியூட் என்ன சொல்றாங்கன்னா 7 சென்டிமீட்டர் லெஸ் தேன் இட்ஸ் பேஸ். அப்ப இதுதானே பேஸ். இப்ப பேஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா லெஸ் தேன் இட்ஸ் பேஸ். அப்ப பேஸ்ல இருந்து 7 மைனஸ் பண்ணா ஆல்டிடியூடோட வேல்யூ கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன கேக்குறாங்க, if the hypotenuse is 13 centimeter find the other two sides. இப்போ hypotenuse 13 கொடுத்துட்டாங்க. hypotenuse 13னா பேஸோட வேல்யூ என்ன, ஆல்டிடியூடோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் hypotenuse ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். இந்த ரெண்டு சைடோட ஸ்கொயர்ஸை ஆட் பண்ணால் எனக்கு ஹைப்போட்டெனஸோட ஸ்கொயர் கிடைச்சிடும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த தியரம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். பைத்தகோரஸ் தியரம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு பேஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது எழுதணும் இல்லையா? த பேஸ் ஆஃப் த ரைட் ட்ரையாங்கிள் இஸ் எக்ஸ். சென்டிமீட்டர் இருக்கனால சென்டிமீட்டர்னு எழுதிடலாம். இப்போ பேஸை வச்சு தானே ஆல்டிடியூட் கம்பேரிஷன் கொடுத்தாங்க. தென் the altitude is already இங்க கண்டுபிடிச்சிட்டோம். x minus 7 சென்டிமீட்டர் altitude கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஹைப்போட்டெனஸும் கொடுத்துட்டாங்க. ஹைப்போட்டெனஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹைப்போட்டெனஸ் வந்து 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன தியரம் யூஸ் பண்ண போகிறோம்? பை பைத்தகோரஸ் தியரம். Base square plus altitude square is equal to hypotenuse square. Base oda square என்ன x, அப்ப x square. Altitude oda value என்ன x minus 7 whole square. Hypotenuse 13 square. Clear-ஆ? இப்போ இது எப்படி இருக்கு? a minus b whole square formula மாதிரி இருக்கா? இது எப்படி எல்லாம்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? மாற்றி எழுதலாமா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் இன்டூ ஏ இன்டூ பி வேல்யூ 7 பிளஸ் பி ஸ்கொயர்ன்றது 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169. எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 2 7s are 14 into x plus 7 7s are 49 plus 169 இந்த சைடு வந்தால் மைனஸ் 169 is equal to 0. இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். 169லேருந்து 49 மைனஸ் பண்ணால் 0 2 1 120. 2x ஸ்கொயர் மைனஸ் 14x மைனஸ் தான் பெரிய நம்பருக்கு இருக்குது, அப்போ மைனஸ் தான் பண்ணும். மைனஸ் 120 மைனஸ் தான் எழுதணும். மைனஸ் 120 is equal to 0. இப்போ இது எல்லாமே 2 டேபிளால் டிவைட் ஆகும். கரெக்டாக? அப்போ இங்கே டிவைட் பை 2 அப்படின்னு எழுதிட்டு 2 1s are 2x ஸ்கொயர் 2 7s are 14x 2 6 are 12 0 equal to 0. இப்போ 60 ரெண்டாக பிரிக்கணும். 60 ரெண்டாக பிரிக்கணும்னா 12 5s are 60. ஏன் 12 5s are 12 minus 5 7. ஸோ மைனஸ் கண்டிப்பாக வரணும். பெரிய நம்பருக்கு மைனஸ் வரணும், ஏன்னா 7க்கு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் 12 ப்ளஸ் 5 இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் minus 12x plus 5x minus 60 equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம், அடுத்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம். எக்ஸ் காமனாக எடுத்துருங்க. ஒரு எக்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸ் வெளியே வந்துச்சுன்னா மைனஸ் 12 இருக்கும். ப்ளஸ் 5 காமனாக எடுக்கலாம், ஒரு எக்ஸ் உள்ளே இருக்கும். மைனஸ் 5 12s are 60 equal to 0. இப்போ இது ரெண்டு ஒரே நம்பரா? அப்போ எக்ஸ் மைனஸ் 12 இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 5 is equal to 0. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாம். x minus 12 equal to 0, x equal to 12. அடுத்து x plus 5 equal to 0, x is equal to minus 5ன்னு வரும். சரிங்களா? எப்பவுமே நமக்கு மெஷர்மெண்ட் பண்ணும்போது
மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டோம் சரிங்களா. ஸோ அதனால எக்ஸோட வேல்யூ 12ன்னு கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸ்ன்றது பேஸ். இப்போ நமக்கு பேஸும் கேட்டிருக்காங்க, ஆல்டிடியூடோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 12 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் வந்து எக்ஸ் மைனஸ் 7. இப்போ எக்ஸோட வேல்யூ 12, 12 மைனஸ் 7 5, ஸோ 5 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டு சைட்ஸோட லென்த் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். therefore the length of the other two sides are 5 centimeter and 12 centimeter எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? எல்லாருக்கும் ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 6th one. A cottage industry produces a certain number of poultry articles in a day. So அந்த number of certain poultry articles x ன்னு எடுத்துக்கலாம். It was observed on a particular day that cost of production of each articles in rupees was 3 more than twice the number of article. 3 more than அப்போ plus more than நாலே plus 3 plus twice னா 2 times of number of articles. number of articles இப்போ என்ன எடுத்துக்கிட்டேன், x. அப்போ இங்கே x எழுதிக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து 3 plus 2x. நம்ம எழுதும் போது 2x plus 3ன்னு எழுதுவோம் இல்லையா. produced on that day if the total cost of production on that day was 90. இப்போ total cost அது எப்படி கண்டுபிடிப்போம்னா, எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ விலை இல்லையா, எவ்வளோ காஸ்ட், இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல். எவ்வளோ ஆர்டிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும், அண்ட் ஒரு ஆர்டிக்கலுக்கு எவ்வளோ காசுன்றதையும் கண்டுபிடிக்கணுமா. சரிங்களா. கொஸ்டின் தான் பெருசு, பட் கான்செப்ட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு அந்த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அது ஃபஸ்ட்டு எழுதிடலாம். let the number of articles produced on that particular day இல்லையா, ஒரு பர்டிகுலர் டே தான் சொல்கிறாங்க. அப்போ on that particular day be xன்னு நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த பர்டிகுலர் டேயோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல். ஸோ அது எப்படி எழுதலாம், த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் இஸ் 3 more than twice the number of article. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அது 2x plus 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. 3 more than 3 plus twice. ஸோ இன் ருபீஸ் சொன்னனால ருபீஸ் சைன் எழுதிக்கலாம். ருபீஸ் 2x plus 3. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஃப் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆன் தட் டே வாஸ் ருபீஸ் 90. அப்போ டோட்டல் காஸ்ட்னா என்னது, டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் ப்ரொடியூஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் டே சரியா, இன்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல். ஏன்னா காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல்னு எழுதிக்கலாமா, ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது தானே. இப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 90, நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் எக்ஸு, காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் 2x + 3ன்னு அர்த்தம். ஸோ இதை ரெண்டை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கணும், 90 டிகிரி கிடைக்கணும். இப்போ இதை மாற்றி எழுதிக்கலாமா, x into 2x plus 3 is equal to 90. இப்போ x இன்செட் கொண்டு வரலாம், x into 2x 2x square, x into 3 3x plus 90 இந்த சைடு வந்தால் minus 90 equal to 0. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபையே பண்ண முடியாது கரெக்டுங்களா, ஏன்னா எல்லாமே 2 டேபிள் அந்த மாதிரி இல்லை. அதனால இதை டைரெக்டாக நம்ம ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணும். 2 into 90 ஏன்னா x ஸ்கொயர் முன்னாடி வேல்யூ இருக்குது. 2 into 90 180. ரெண்டாக பிரிச்சுக்கணும், ரெண்டாக பிரிக்கும் போது எனக்கு 3 கிடைக்கணும். ஸோ வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம், 180 வந்து 15 into 12, 15 into
12. உங்களுக்கு டக்குன்னு யோசிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா 180 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடணும். 2 9s are 0. அப்புறம் 330 டைம்ஸ் 310 டைம்ஸ் 5 2 டைம்ஸ். சரியா? இப்போ 3 into 5 எடுத்தா 15. 2 3s are 6 6 2s are 12. ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ் 3. அதுக்காக தான் இது எடுக்கிறோம். கரெக்டா? இப்போ இங்கே மைனஸ் வரணும். மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் இருக்கு. ஸோ ஒரு மைனஸ் கண்டிப்பாக வரணும். அண்ட் சம் ஆஃப் த ரூட்ஸில் ப்ளஸ் இருக்கு. அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ். சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2x² ப்ளஸ் 15 into x minus 12x minus 90 equal to 0. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து எக்ஸு காமன் 2x இருக்கு ப்ளஸ் 15 இருக்கு. இப்போ இதுலேருந்து 6 வந்து நான் காமனாக எடுக்கிறேன். 6 2s are 12. ஸோ 2x மைனஸ் வெளியே வந்துடுச்சு. அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறிடணும். 6 15s are 90 which is equal to 0. இப்போ இது ரெண்டும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. அப்போ 2x plus 15 into x minus 6 is equal to 0. இப்போ 2x plus 15 equal to 0. 2x is equal to minus 15. x is equal to minus 15 by 2 னு எழுதணும். or x minus 6 is equal to 0. x is equal to minus 6 ஆன்சர் பண்ணா plus 6. நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? அடுத்து இன்னொன்று என்ன சொன்னாங்க, காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கலும் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் இதோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தாங்க, rupees 2x plus 3 which is equal to 2 into இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6. இப்போ 2 into 6 plus 3 2 6 are 12 12 plus 3 which is equal to 15 rupees 15 தான் ஒரு ஆர்டிக்கலோட வேல்யூ. சரியா? இப்போ ரெண்டு விஷயம் கேட்டிருந்தாங்க, ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் ப்ரொடியூஸ்ட், நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் ப்ரொடியூஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்தது என்ன கேட்டாங்கன்னா cost of each article that is equal to rupees 15. இப்போ 6 into 15 19. கரெக்டாக? அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுன்னு இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட்டுன்னா மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.